ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நம்ம வெளியே கார் எடுத்துகிட்டு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மழை பயங்கரமாக பெய்யுது, அதனால கார் எடுத்துகிட்டு போக போகிறோம். கார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து என்ன சமையல் பண்ணி சாப்பிட போகிறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் மழை எல்லாரும் வீட்டில் இருக்கணும். நம்ம ஜாலியாக காரை சுற்றி வரும். சும்மா இதுக்கு ஒன்றில் காற்று தான் அடிச்சுட்டு இருக்கு. மார்க்கெட் வரும் உள்ள வாங்குறதுக்கு. டிமார்ட்லாம் போல பாக்குறேன். ஒரு அந்த திருமுகத்தை காமி என்ன சொன்ன? இங்க பாருங்க, ரோட்ல தண்ணி இருக்கு. தண்ணி நிக்குது. சொல்றேன், நான் சொல்ற புரியல அவனுக்கு. எங்க செஞ்சு தேங்காய்லாம் அச்சு போடுவாங்க. பண்றியா நீ? சொரா வச்சுனா சரி, ஒன்னும் சாப்பாடு எதுவும் செய்யலையே. சாப்பாடு குக்கர்ல போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? குழம்பு சொரா ரசம் வச்சுக்க வேண்டியதான். சாப்பாடு ரசம்லாம் அரைக்க முடியாது, கரண்ட் எல்லாமே மிக்சியில அரைச்சு வைக்கல. அரைச்சா இப்போ மிக்சியில அதெல்லாம் இப்போ அப்பப்போ அரைக்கிறது தான். உப்பு போட்டு சாப்பிட்டுப்பேன். ரசம் மட்டும் சொரா குழம்பு வச்சுட்டு மிளகு போட்டு நல்லா குழம்பு நான் சாப்பிட மாட்டேனே. நாங்க சாப்பிடுவோம் சொரா குழம்பு. நீ சொரா கொஞ்சமா தோத்து வால் போட்டு கொஞ்சமா நான் சொரா வாங்கட்டும், நான் செஞ்சு தரேன், சாப்பிடுவோம். சரி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ உண்மையா நம்ம எங்க போறோம்? மார்க்கெட் போயிட்டு தக்காளி வாங்கிக்கிறது, கொஞ்சம் வாங்கிக்கிறது, பேங்க்ல போயிட்டு ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு உடனே வந்துருவோம். ஸ்டேட் பேங்க். ஆமா, அப்ப டிமார்ட்ல போலாமா? மாமா அப்படி சொல்லிதானே மாமா என்ன சரி வா கூட்டு போறேன் நானு. சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. இங்கே இறக்கி விடு, நான் இறங்கி ரோட்ல இறங்கிடுறேன். இங்க நிக்கிறேன், நீங்க வரும்போது கூட்டு போங்க. நான் இங்க நிக்கிறேன். ஆமா, இங்கே கடையாண்ட உட்காந்துட்டு இருக்கேன். நிப்பாட்டி நான் சத்தியமா இறங்கிடுறேன். வரல இப்படி வர மாட்டோம், அப்படியே வந்துருமே அவசியம் கொடுங்க. இப்போ நான் இங்கே சாவுறேன். நடந்து போவோம், நீங்க பக்கத்துல தான் வீட்டுக்கு. ஆமா, என்னை ஏமாத்தினார்ல, அதான். ஏமாத்து பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுப்பா. நீ முழுக்க நீயே கொடுத்துறியா? பனிஷ்மெண்ட் நீயே கொடுத்துருவா. டப்பாவும் போனோம், டிமார்ட்ல போய் திருப்பி டப்பாவும் போறோம். ஆமா, வாங்கணும் போய். குட்டி குட்டியா இந்த கோவிலா தெரியுது, கோபுரம் தெரியுது. ஆனா கோவில் வந்து மூடி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, மூடி வச்சிருக்காங்க. ஆவடி மார்க்கெட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எவ்வளவு காலியா விரிச்சோடி கிடக்குது. இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அப்படியே கார பைக்கே போக கஷ்டமா இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா ஒன்னும் காணும் இன்னைக்கு. கோயில் போட மாட்டானே, என்னம்மா மூடி வச்சுக்கிறாங்க. இல்லம்மா, சட்டை போட்டு மூடி வச்சுக்கிறாங்க. சட்டை இல்ல, அது பக்கத்துல அது புழுவா இருக்கு. அங்க பாரு, உள்ள நடுவுலதான் இறங்கி போய் அழகா எடுக்கணும். நீ போய் இறங்கி காமிச்சிட்டோம். ஏன் சூப்பரா இருக்கு. ஆவடி என்னது ஆத்துல பயங்கரமா தண்ணி போகுது. காஞ்சி போய் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தண்ணி ஓடுது பாருங்க. நானும் இப்பதான் பாக்குறேன். வீடு இங்கதான் இருக்கு, ஆனா நாங்க இப்பதான் பாக்குறோம் தண்ணி ஓடுறது. இது எப்ப வந்து ஓடுதுன்னு தெரியல. போகும்போது ஓடுச்சு. நம்ம போகும்போது இப்படித்தானே போனோம். ஓ, அப்படி போனோமா?
ஓகே செமையா இருக்கு. அது இப்போ வேடிப்பாரு ஆளுங்க. அது தண்ணி நிக்கிற வரைக்கும் ஆமா இது செடிகள்லாம் இங்க செடி போன பாரு அப்படியெல்லாம் இருக்கு ஒரு சைடு. என்ன இப்படி காத்து அப்பா செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நான் உரிக்கிறேன். சொல்லுங்க நீங்களே. சிக்கன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போனோம். என்னாச்சுன்னா சிக்கன் வரலாம் பார்த்தோம், பிரியாணி செஞ்சிடலான்னு. பட் கறி கிடைக்கல. அதோட சிம்பிளா வந்து லெமன் ரெடி பண்ணிட்டோம். ஸோ ரைஸ், லெமன் ரைஸ். ஏன் இந்த முட்டை தனியா அந்த முட்டை தனியா வச்சிருக்கீங்க? நாலு வேக வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் பொண்ணு 2 முட்டையா கேட்டுது. அதான் 2 முட்டை எக்ஸ்ட்ரா தனியா பண்றாங்க. அதெல்லாம் வந்து சிக்கன் வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் அங்க கடையை விட்டுட்டாரு. அங்க இருந்து தள்ளி வந்து சிக்கன் முட்டை தொக்கு வீட்டுக்கிட்ட போய் வாங்கிக்கலாம்னு நைஸா கூட்டு வந்து சிக்கன் கிடைக்கலமா அப்படின்றாரு ஃப்ரெண்ட்ஸ். இவரு எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாரு. இருக்கிற இடத்த விட்டுருவாரு, தள்ளி போயிட்டு தான் இல்லாத கதெல்லாம் சொல்லுவாரு. இது ஆழ்வழி கிழங்கு. எங்க அம்மா வந்து ஆழ்வழி கிழங்கு கேட்டாங்க. அவங்க வாங்கினாங்க, நம்ம வாங்கலாம், அவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா இத வந்து வேக வச்சு சாப்பிடணும். உள்ள நல்லா தூங்குது இழுத்து பொத்தின்னு தேவி. இழுத்து பொத்தின்னு கரண்ட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க. எப்படி தூங்குது இழுத்து பொத்தின்னு. டார்ச் வச்சு அமைச்சுட்டா. மழைக்கு நல்லா கும்முன்னு தூங்கி நிக்கிறியா இழுத்து பொத்தின்னு நைஸா உள்ள வந்து. ஆமா அங்க யார் கிச்சன்ல ஆழ்வழி கிழங்கு எத்தனை போய் வச்சது? ஐயா ஆமா சொன்னேன். சரி சரி. ஐயோ இவர வீடியோ எடுத்துட்டு வந்துடுறா. எங்க பாட்டாலும் படுக்க விட மாட்டேன்றா. என்ன வீடியோ எடுத்து போட்டுடுறாப்ப. ஐயோ நான் பண்ணுனோ தெரியல. ஏதாவது பண்ணு. சும்மா வந்துடலாமா? இதெல்லாம் சொல்ல கூடாது. வீடியோ எடுத்துட்டு வந்துடலாம். என்னது முட்டை. ஓகே. நான் வந்து ஸ்வேதா வந்து எனக்கு நல்லா தொக்கு போட்டு ஃப்ரை பண்ணி தருவா. அந்த மாதிரி தான் பிடிக்கும். இது பிடிக்காது ஒயிட் முட்டை. நல்லா முட்டை எப்படி இருக்க? அது பேர் அழுகுது. எப்படி இருக்க? சூப்பரா இருக்கா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா இருப்பா. சாரெல்லாம் நினைச்சிட்டீங்க, வெளியே போட்டோம் உட்காருமில்ல. வேணாம் வேணாம் நீ சாப்பிடு. இந்த மாதிரி பச்சை முட்டையே பிடிக்காது. பெப்பர் போட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி தண்ணியா தொக்கு போட்டெல்லாம் எனக்கு பிடிக்காது. பிரியாணிக்கெல்லாம் மட்டும் தொடவே மாட்டேன். என்ன மாமா அப்படிதான் திரும்பி சாப்பிடுற? சாரை ஏமாமா நினைச்சு வச்சீங்க இங்க போட்டு? நான் யார் போட சொன்னா உங்களை? அங்கதானே இருந்தது ஒழுங்கா. என்னாச்சு? தண்ணி எடுத்துன்னு சாப்பிடணும். அதுக்குதான். என்ன பாப்பா எனக்கு முட்டை ஃப்ரை பண்ணிட்டு இருக்கியா? இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கும். ஐயோ ஒண்ணு தேவி பத்தியா முட்டை தொக்கு நல்லா செய்யறியா? கிடையாதுமா அந்த அம்மாக்கு. அந்த அம்மா பொண்ணு வாங்கி போயிட்டாங்களே. அதான் இங்கேயா முட்டை தொக்கு ரெடியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஆன பிறகுதான் நானும் சாப்பிட போறேன். ஓகே செய்ய. இது ஒரு முட்டை தனியா இருக்கு. அவங்க சாப்பிடணும்ல இன்னும் வந்து. ஓகே இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு
ஓகே, அப்படியா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டா? கரெக்டா என்னது? கரெக்டா இருக்கு. அங்க இல்லம்மா. உப்பு குடிச்சா உப்பு இருக்கும் கடைக்கு அப்புறம். ம் முட்டையில பாரு. ம் இருக்கு பாப்பா, நல்லா சூப்பரா இருக்கு. கவர்மெண்ட் போகணும்பா. ஏன் என்னாச்சு? என்னாச்சு? போட்டேன். ஓ போட்டுக்கோ மா, ஓ சாப்பாடு போட்டுக்கோ. நான் என்ன பிரியாணி சாப்பிடலான்னு எதிர்பார்த்தேன் ஜாலியா. அவன் சாப்பாடு வாங்கி போடுவோம். ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் இல்லாம இருட்டுல உட்காந்துட்டு இருக்கோம். நல்லா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லெமன் ரைஸ் வந்து மாமா செஞ்சாரு. இந்த முட்டை வறுத்தது வந்து ஸ்வேதா செஞ்சா. ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.